நமக்குலையே 641வது வீட்ல பேர்லாம் போன எபிசோட்னு பார்த்தா கிரீன் பிட் ஏரியாவுக்கு வந்து ரோபின் கூட்டமே வந்துட்டாங்க. அங்க வர ரோபின் குட்டியை எதையோ ஒன்று பிடிச்சிட்டா. இன்னொரு பக்கம் கட் பண்ணி வயலட்டை தான் காட்டுறாங்க. வயலட்டும் நல்லவா நினைச்சா அவ வந்து டோன்கியூட்டோ ஃபேமிலிக்கு தான் வேலையை பாக்குறா. பிளாக் ஃபுட் சஞ்சி உன் கதையை முடிச்சாச்சுடா. நீ பொண்ணுங்க விஷயத்துல வீக்குன்னு தெரியும். ஆனால் நீ இப்படி மாட்டிக்கிட்டியடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ பொய் சொல்ற, உன் கண்ணீரை வச்சு நான் சொல்லுவேன். நீ உண்மையை தான் சொல்ற, உண்மையா தான் நீ அழுத. இதெல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு சாஞ்சியோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா அதை கட்டிட்டு திரும்பி அவ அழ ஆரம்பிச்சிட்டா. உன்னோட அழுகையில பொய்யே இல்லைன்னு சொன்னோன்னு செதறிட்டா ஒரு பக்காவா. வயலட் அழுது உண்மைன்னு சொல்லிட்டு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. அவரோட உண்மையான மூஞ்சி இவனுக்கு தெரியவே தெரியாது. நம்ம சிஸ்டர் வந்து ஏமாத்துனது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு சுத்தி உள்ளவனுங்கெல்லாம். டே முட்டாளு, தேவையில்லாம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காத, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பெர்மிஷன் கொடுங்க சிஸ்டர், இவன் கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு 77 மில்லியன் பெரி மவுண்டில உள்ள பிளாக் ஃபுட் சாஞ்சி கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஆனால் வேகத்துல வரதுக்குள்ள ஹீரோ லகரிமான்னு சொல்லிட்டு அவ கண்ணீரை வச்சு ஏதோ ஒண்ணு பண்றா. சிஸ்டர் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. ஐ வேலுன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறா. பார்த்தா ஏதோ ஒரு திமிங்கலத்தை இறக்கி அட்டாக் போடுறாவா. ஐ வேலுன்னு சொல்லிட்டு அவனுங்களை நோக்கி அட்டாக் போட ஆரம்பிச்சிட்டா. அடிச்சு அடியில சுத்தி இருக்க எல்லாவனும் செதறிட்டானுங்க. பார்த்தா அவ திரும்பி சாஞ்சியை காப்பாத்துறா. டொஃப்ளமிங்கத்துக்கு நீ ஒர்க் பண்ற, ஆனா எதுக்கு நீ வந்து திரும்பி எனக்கு ஹெல்ப் பண்றன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். பிளாக் ஃபுட் இங்க இருந்து ஓடுன்னு சொல்றாவா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். என்னை மறந்துட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றா வயலட். அப்படிலாம் போக முடியாதுன்னு சொல்றான் அவன். டே நீங்க அப்படி என்னதான்டா பண்றீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றா வயலட். உன்னோட எதிரினா நீ எதுக்குடா என்னை நம்புற, நீ ரொம்ப நல்லவனா இருக்கடான்னு சொல்லிட்டு வயலட் திரும்பி அழ ஆரம்பிச்சிட்டா. நீ சொன்ன விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு வயலட் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஏன் இப்படி பண்றல எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ டொஃப்ளமிக்கு தானே ஒர்க் பண்ற, எதுக்கு உங்க ஆளுகளை நீ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ வேணா இப்ப என் கூட வந்துரு, நம்ம ஷிப்ல ஒன்னா தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு சாஞ்சி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னு இந்த வயலட் பொண்ணும் அழுதுகிட்டே இருக்கா. என் கண்ணை பாரு, பிளாக் ஃபுட் சாஞ்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீங்க இங்க சீசரை கூட்டு வந்ததுல இருந்து எல்லாமே டொஃப்ளமிங்கத்தோட பிளான் தான். அவனோட ட்ராப்ல நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என் கண்ணை நீ தெளிவா பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னால பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். சடனா அவ பவர் அவன் கண்ணில் போட்டுட்டு இவ மூளையை வந்து சிந்திக்க வைக்கிறாவா. இந்த ட்ரெஸ் ரோசால இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சோ அதைத்தான் உனக்கு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒன்னு சாஞ்சி அப்படி ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் மூளை இருக்க எல்லா விஷயம் சாஞ்சிட்ட காட்டுறா. பார்த்தா அந்த குரூலே ரொம்ப அறிவாளி வந்து சாஞ்சி தான் அவன்கிட்ட எல்லா பிளானையும் சொல்லி காட்டுறாவா. அதுக்கப்புறம் கொலிசீத்தை தான் கட்டுறாங்க. டே இங்க என்னென்ன மேட்ச் நடந்தோ அதுக்குள்ள அறிவிப்பெல்லாம் சொல்றோம். இப்போ பிளாக் சீல உள்ள மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றானுங்க. எல்லா காம்படிட்டரும் தயாரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல ஒரு பக்கம் லூஃபியோ வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பின்னாடி அந்த மாடு வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. நீனுமா சண்டை போட போறன்னு சொல்லிட்டு லூஃபி கேக்குறான். ஆமான்னு சொல்லிட்டு அந்த மாடு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க என்னன்னு பார்த்தா எல்லாரும் களத்துல வராங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சா இல்லையா, நான் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. இதுலன்னு பார்த்தா ஃபங்கு பிரதர்ஸும் அந்த தாத்தாவும் சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. டே நான் உங்க கூட எல்லாம் சண்டை போடவே வரல, நான் சண்டை போட வந்தது ஒரு ஆளு, அவனு கூடதே தான் நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு டான் ஜிஞ்சையோ பேசிக்கிட்டு இருக்காரு. சரிடா பிளாக் சீல உள்ள காம்படிட்டர்ஸ் எல்லாரும் களத்துல இறங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. லூஃபி ஒரு வழியா களத்துல இறங்க போறான். என்ன நடக்க போதுன்னு ஒண்ணும் புரியல. அவரும் லெஜெண்டரி ஜீஞ்சோலாம் வராரு. ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆளுகள்லாம் வரானுங்க. ஒரு காம்படிட்டருக்கு அடுத்தடுத்து ஒரு ஆளா வராங்க. எல்லா கண்டக்டரும் வாங்கடா, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. போர்டகஸ் டி ஏஸோட ஃபிளேர் ஃப்ரூட் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாப்போன்னு சொல்லிட்டு தொகுப்பாளரோ பேசுறாரு. லூஃபியோ மாசா நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா கட் பண்ணி இந்த டாய் சோல்ஜரோட உருவத்தை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னைக்கு சந்தோஷப்படுதியோ அது வரைக்கும் நான் உன் கூடயே தான் இருப்பேன், உன் சைட்ல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த டாய் சோல்ஜர் பேசுற மாதிரி இருக்கு. சடனா ரெபேக்காவை தான் காட்டுறாங்க. அவ தூங்கிக்கிட்டு இருந்துட்டு முழிச்சு பாக்குறா. நான் கனவு இது யோசிச்சானான்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா அவ யோசிச்ச கனவு வந்து ஒரு ஃபெதர்ஸ் எல்லாம் விழுந்துச்சு. அதே மாதிரி இந்த இலை எங்க தான் கிடக்குது. என்னடா அதுன்னு சொல்லிட்டு இந்த இலை அப்படி தொடலான்னு பாக்குறா. குரங்கு இங்க நில்லு, குரங்கு இங்க நில்லுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை அங்கங்கே பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்கா. உன்னை புடிச்சிட்டுன்னு சொல்றா. உன்னை ரெபேக்கா அந்த குரங்கு பொம்மையவே பாத்துக்கிட்டு இருக்கா. சின்ன வயசுல அவ காலகட்டத்தை யோசிச்சு பாக்குறாவா. அந்த ஃபிளவர் ஃபீல்டு ஏரியாவை பத்தி பேசுறியா இல்லையா, நான் அதை பத்தி அப்புறம் சொல்றேன் வா ஓடுன்னு சொல்லிட்டு சடனா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா பிராங்கியும் டாய் சோல்ஜரும் தான் ஓடுறாங்க. நீ சோல்ஜர், நீ எதுக்கு போலீஸை பார்த்து பயப்படுதுன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டே இருக்கான். இது நம்ம சோல்ஜர்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா பாத்துக்கிட்டு இருக்கா. இது யாரா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு பிராங்கி நிக்கிறான். ரெபேக்கான்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. கொலிசீத்துல உள்ள நான் லிஸ்ட பார்த்தேன், அதுல உன்னோட பேரு இருந்துச்சு, நீ உள்ள போயிட்டியான்னு சொல்லிட்டு அந்த டாய் சோல்ஜர் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமா என்னால ஜெயிக்க முடியும் சோல்ஜர்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. திரும்பி நம்ம ஒன்னா வாழலாமான்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. எந்த வாரியருமே வந்து அழுதுகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க காம்படிஷன் நேரத்துலன்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வாங்க நம்ம போலான்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜர் சொல்றாரு. நம்ம போலான்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு
பிராங்கே என்ஜாய் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அந்த ரெபேக்கா பொண்ணு அங்க இருந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அந்த பொண்ணு எதுக்கு அழுவுறா, நீங்க எதுக்கு கண்டுக்கிடாம வரீங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த விஷயத்துக்காண்டி தான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்றாரு டாய் சோல்ஜர். நான் ஒரு பொம்மை தான், ஆனா நான் வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு அந்த டாய் சோல்ஜர் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்ப ஓடுறேன்னு சொல்றாரு டாய் சோல்ஜர். பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதைகளே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி அந்த கிரீன் பிட் ஏரியா தான் காட்டுறாங்க. ராபின் என்னதான் நடக்கு, ஏதோ ஒரு குட்டி பசங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்க, அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு உசப் கேக்குறான். இங்க யாருமே இல்ல, நம்ம சேஃபா தானே வாரன்னு சொல்லிட்டு நடந்து வராங்க. ஆமா இது ஒரு நேவி சோல்ஜர் நினைக்கிறேன். நேவி சோல்ஜர்கிட்ட இந்த சின்ன பசங்க தான் வந்து எல்லாத்தையும் திருடுனாங்க, நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்றாரு ரோபின். பார்த்தா சின்னதா கையில எதையும் ஒண்ணு பிடிச்சி வச்சிருக்கா. சின்ன குழந்தைங்க எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, டிராப்ஸ் எல்லாம் இருக்கவாங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு உசப் பேசிட்டு வரான். பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். டே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இங்க தாண்டா இருக்காங்க, இவங்க நிறைய பேர் பேசுறதை நான் கேட்டேன்னு சொல்றா ரோபின். ஒரு பக்கம் சடனா கீழ இருந்து ஆஸ்தட்டிக் ஃபிளவர்னு சொல்லிட்டு அட்டாக்கா போடுறானுங்க. அட்டாக்கா போட்டோன்னு புகையா வருது. டே என்னைய கேக்குதுன்னு சொல்றா ரோபின். ரோபினும் உசப்பும் மயங்கி விழுந்துட்டாங்க ரெண்டு பேருமே. உசப் விழுந்து அடுத்த செகண்ட் அப்படி மயங்குறான். இந்த பொண்ணு தூங்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நம்மள பாத்துட்டாங்க, இவங்க கதையை முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு கையில புடிச்ச சின்ன பசங்க எல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அதே ஏரியாவை தான் காட்டுறாங்க. யாருன்னே தெரியல, யாரோ ஒரு குட்டியால் வந்து தச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னே தேடுறாங்க. பார்த்தா அவங்க உருவத்தை தான் காட்டுறாங்களே தவிர அவங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க ட்ரெஸ்ஸை தேடுவோம் அதை தேடுவோம்னு சொல்லிட்டு ஒன்னே தேடிக்கிட்டே இருக்காங்க. பாயிண்ட் ஏ பாயிண்ட் சி பாயிண்ட் பின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பேசுறாங்க. ரோபினும் தூங்கிக்கிட்டு இருக்கா. இதுக்குள்ள நான் ஒன்னொன்னே தேடுறேன்னு சொல்லிட்டு ரோபினை பாக்குறாங்க. சடனா பார்த்தா ரோபின் ட்ரெஸ்ஸுக்குள்ள வந்து ஒரு ஆள் வராங்க. அவங்க எல்லாருமே குட்டி குட்டி சோல்ஜர்ஸா இருக்காங்க. பெரிய ஹியூமன்ஸ் நம்மள பாத்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ரோபின் படுத்து கிடக்க. ரோபின் அந்த இடத்துல வச்சு தச்சு வச்சிருக்காங்க. ஓடன்னு நினைக்காத, உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. நீ மூவ் பண்ண நினைச்சினா உன் கதையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் எல்லாம் பேசுறாங்க. உன் பாடியை ஃபுல்லுமே நாங்க தச்சு வச்சிருக்கோம், ஸ்டிச் பவரை யூஸ் பண்ணி உன் உடம்பு ஃபுல்லா தச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டிச் பவரான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாவா. நீங்க பிக் ஹியூமன்ஸ்லாம் ரொம்ப மோசமானவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றீங்கன்னு நினைக்க எனக்கு ஒன்னும் புரியல, நீங்க டெவில் ஃப்ரூட் ஈட்டரான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் டவுன்டாண்டா ட்ரைப்ல இருந்து வந்திருக்கேன், நான் ஒரு வாரியர், என்னோட பேர் லியோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லியோ நாங்க எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா, என் ஃப்ரெண்டு உசப்ப எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அவனை ஆளை காணோம், அவன் எங்க போனான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த லாங் நோஸ் தான் அவனை நாங்க கேப்சர் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. லிட்டில் பீப்புள் கிங்டமா, நீங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க இங்க வாழ்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாவா. ஆமா டோன்டாட்டா கிங்டத்துல எல்லாருமே நாங்க சின்னதா தான் இருப்போம்னு சொல்றான். இந்த கிரீன் பிட் ஏரியால பெரிய பெரிய ஜெயின் பிளான்ட்ஸ் எல்லாம் நீங்க தான் வளர்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆமான்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிக்கிறான். டே இந்த பிக் ஹியூமனை முதல்ல பாருங்கடா, இவ கைய அப்படி பூ மாதிரி வளர வச்சாடா, அதை என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. எனது கைய பூ மாதிரி வளர வச்சாளா, அப்படிலாம் முடியாதுன்னு சொல்றாங்க. இவள்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் பவர் இருக்கு, அதை நான் பார்த்தேன், அதை வச்சுதான் என்னை பிடிச்சான்னு சொல்லிட்டு இவங்க என்னை ஹிப்னடைஸ் பண்ணி தான் என்னை மயங்க வச்சாங்க, அதனாலதான் நான் மயங்கியே கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. இப்ப எப்படியாச்சும் நான் இங்க இருந்து தப்பிக்கணும், என் கையை வர லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரோபின் படுத்துக்கிட்டே யோசிக்கிறா. ஆனா ரோபினை சுத்தி ஏகப்பர் கண்ணை வச்சு நின்னுகிட்டு இருக்கானுங்க. நீ டோன்டா கிங்டத்தை அழிக்க தானே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த லியோங்கிறவன் கேட்கறான். இல்ல நாங்க சும்மா தான் வந்தோம், நீங்க எங்களை லாக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. டோன்டா ட்ரைபுக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க யாருமே இது வரைக்கும் உயிரோட போனதே கிடையாது, நானும் விட போறதுன்னு சொல்றாங்க அவங்க. நான் உங்களை எதுவுமே பண்ணல, நாங்களே உங்களை ஹர்ட் பண்ணவே இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. உங்களை பார்த்ததை நான் சொல்லவே மாட்டேன், உண்மையை தான் சொல்றேன் ரோபின் சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்ட எக்ஸ்கியூஸ்லாம் நான் கேட்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொன்னோடனே சரி உன்னை அவுத்து விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு தச்சது எல்லாத்தையும் அவுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இவன் நல்லவா தான் நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. என்னடா இது உடனே நீ நம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா ரோபின். நீ ஃப்ரீ ஆயிட்ட, உன்னை விட்டுட்டேன்னு சொல்றாங்க. இந்த உன்னோட கிளாஸ்ன்னு சொல்லிட்டு குடுக்கலாம் செய்யறாங்க அவங்க. பார்த்தா டோன்டாவோட சீஃப் வராங்க. என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு சீஃப் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்றாங்க அவங்க. எப்படிடா நீங்க நம்புறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் உண்மையை தான் சொல்றான்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. சரி நம்ம நம்புவோம்னு சொல்லிட்டு இந்த சீஃப் சொல்றாரு. என்னடா எல்லாருமே நம்புறாங்கன்னு சொல்லிட்டு ரோபினா ஷாக் ஆகுறா. பிக் ஹியூமனை இவ்வளவு க்ளோஸ் அப்ல நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ரோபின். நான் தான் டோன்டோ சீஃப் கான்சோன்னு சொல்றாரு அவரு. நீ எவ்வளவு நாள் இங்க வாழ நினைக்கிறியோ வாழ்ந்துட்டு போன்னு சொல்றாங்க அவங்க. உங்களுக்கு எது சாப்பாடு வேணுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. பார்த்தா சடனா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. வாங்க டீ குடிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பேசுறாங்க. இல்ல சார் நாங்க இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காரு ரோபின் ஒரு பக்கம். என்னோட டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல் எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது இந்தாதான் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. இவ்வளவு நேரம் இங்க இருந்திருக்கவே கூடாது, லாவரே எனக்கு கால் பண்ணிருப்பான், நான் இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. எங்க போறீங்க, நீங்க நல்லவங்க தானே சொன்னீங்க, எதுக்கு இங்க இருந்து கிளம்புறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து நீங்க கிளம்புறீங்கன்னா உங்க வெப்பனை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வெப்பனான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. என்கிட்ட வெப்பன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். அப்பனா எங்களுக்கு வேற சாய்ஸே கிடையாதுன்னு லியோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவள்கிட்ட இருந்து எல்லா பொருளையும் எடுங்கன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க.
அவனுங்க சடனா சன் கிளாஸஸ்ல இருந்து திரும்பி அவளை திரும்பி பாஞ்சு பறந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் நிப்பாட்டுங்கடான்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரைபு வந்து அங்கிருந்து ஓடி வராங்க. இந்த ஹியூமன்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவோட பார்ட்னர்னு சொல்றாங்க. ஹீரோவோட பார்ட்னரான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவா? யாருடா ஹீரோன்னு சொல்லிட்டு லியோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம இன்னொரு ஹியூமனை பிடிச்சோம்ல, அவன் தான் இதெல்லாம் சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் நம்மளை காப்பாத்த தான் வந்திருக்காரு. அவர் ஒரு லெஜெண்டரியான ஆளு, லெஜெண்டரி ஹீரோன்னு சொல்றாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்குறானுங்க. பார்த்தா ஊசப்பு ஏதோ கெட்டு கதை இறக்க ஆரம்பிச்சிட்டான். நம்மள்ட்ட டைம் வேற இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு ரோபினோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா 3 மணிக்கு தான் வந்து டொஃப்ளமிங் இதை வந்து சீசரை ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்பவும் மணி 2:57 ஆயிருச்சு. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. சீசரை கையில வச்சுக்கிட்டோ ட்ரஃப்லகர்லாம் அங்கதான் இருக்கான். அதுக்கப்புறம் ட்ரஃப்லகர் லாக்கு வந்து நம்ம சாஞ்சி வர கால் பண்றான். டேய் சாஞ்சி, நீ எதுக்கிட்ட கால் பண்றேன்னு சொல்லிட்டு லாக் கட்டிக்கிட்டு இருக்கான். ஃபேக்டரியை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். டேய் இப்ப அது முக்கியம் கிடையாடா, முக்கியமான விஷயம் வேற இருக்குன்னு சொல்றா சாஞ்சி. நீ இருக்கிறது ட்ராப்புடா, எல்லாமே ட்ராப் செட் பண்ணியிருக்கானுங்க, நீ அங்க இருந்து முதல்ல கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ட்ரஃப்லகர்லாம் ஷாக் ஆகுறான். அதோட முடியாது சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாங்க. See you bye.